ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் ஷெர்லாக் அப்படின்னு வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது என்னங்குதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப் சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சும்மா விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்கும். சஸ்பென்ஸ் மேலே போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் 53 நிமிஷம் வரும். டோட்டலாக 8 எபிசோடு வந்து இந்த வெப் சீரிஸில் இருக்குது. இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையோட நாயகன் ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர் இருக்காரு. அவர் திடீர்னு ஒரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அங்கேருந்து அவர் தப்பிச்சு வெளில வந்து அவர் கொலை பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க ட்ரை பண்ணிட்டு ஒன்னொன்னா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய விஷயமா சஸ்பெண்டா வெளில ஒரு விஷயமா வரும். அவர் தான் ஜெயிலேருந்து தப்பிச்சு வெளில வந்துடுறாரு இல்லைங்களா. அப்போ வந்து யார் இந்த கொலை பண்ணுறாங்க, எதுக்காக இந்த கொலை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தேடி போகிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவங்க யாரோ சயின்டிஸ்டையே பார்த்து குறி வச்சு போட்டு தள்ளுறாங்கடா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவர் அந்த சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறத வச்சு அந்த கொலைகாரங்க இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த சயின்டிஸ்ட்டை முடிச்சிடுறாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் யங் ஷெர்லாக் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்லாம் செம்ம ஜீனியஸ், பயங்கர புத்திசாலியாக காட்டியிருக்காங்க. அண்ட் இவருக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி காட்டியிருக்காங்க. அது சூப்பராக இருந்தது. இப்படியே கதை போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமா வந்து இவர் நிரபராதியா இல்லையா அப்படின்னு வந்து நிரூபிச்சிருவார். நிரூபித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு கொடுத்து இவன் தான் மெயின் வில்லன் அப்படின்னு வந்து காட்டுறாங்க. அந்த மெயின் வில்லன் காட்டுற ஸ்டேஜ்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த வெப் சீரிஸில் ஆக மொத்தத்தில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா, கொலை பண்ணது யார், எதுக்காக கொலை பண்ணாங்க, அந்த சயின்டிஸ்ட் அப்படி என்ன தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட கதை. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சராக தான் இந்த வெப் சீரிஸ் இருக்கும். பார்ட் 2க்கான லீடிங்கும் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் எபிசோடில் ஒரு சீன் வரும். ஷெர்லாக் ஹோம்ஸோட பிரதர் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார். அவர் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. லாக் ஆகிருப்பாங்க எல்லாருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில். அப்போது புத்திசாலித்தனமாக அவர் ஒரு பிரதர் ஒரு விஷயத்த பண்ணி அவரை காப்பாற்றலான்னு மறுபடியும் வருவார். இந்த சீன்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. என்ன தான் இவங்க பயங்கரமாக ஸ்கெட்சு போட்டாலும் ஷெர்லாக் ஹோம்ஸ் தாண்டா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா டக்குன்னு கண்டுபிடிச்சி வந்துக்கிட்டே இருப்பார் மனுஷன். உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும், செம்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப் சீரிஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். செம்ம ஒர்த்தான ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த யங் ஷெர்லாக்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வெப் சீரிஸும் இருக்கும். நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக. எனக்கு பார்க்க எந்த படமும் இல்லை, எந்த வெப் சீரிஸும் இல்லை, வர்றதெல்லாம் மொக்கையாகவே இருக்குது. நான் ஒரு நல்ல வெப் சீரிஸ் பார்க்கணும்ப்பா, எனக்கு செம்மையாக போர் அடிக்குது, ஒரு 7 மணி நேரம் எனக்கு என்டர்டெய்னராக ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த யங் ஷெர்லாக்ஸ் அப்படின்ற இந்த வெப் சீரிஸ். டோட்டலாக ஃபஸ்ட் எபிசோடு மட்டும் 53 மினிட்ஸ் இருக்கும். மிச்சம் எல்லா எபிசோடும் வந்து 40 மினிட்ஸ் இருக்கும். டோட்டலாக 8 எபிசோடு இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒரு 7 hours கிட்ட இந்த வெப் சீரிஸ் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த வெப் சீரிஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சது. அதனால் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் பட்டனையும் நோக்கிடுங்கோ.